எல்லோருக்கும் வணக்கம். காலையில 7 மணிக்கு வெளிய கிளம்பியாச்சுது. சூரியன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. நல்ல சூடு வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிட்டுது. நம்ம ஊர்ல சூடு சம்மர் சீசன் முடிஞ்சு இப்போ வந்து மழை காலம் தொடங்குதுன்னு நெனைக்கிறேன். இங்க இப்ப தான் சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூன்ல ஸ்டார்ட் ஆகும். இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாசமே சம்மர் ஹாலிடேஸ். ஆனா நம்ம இந்தியன் ஸ்கூல் வேற ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜூலை, ஆகஸ்ட்ல தான் லீவு சம்மர் ஹாலிடேஸ் விடுவாங்க. அதனால ஜூலை, ஆகஸ்ட் எல்லாமே மோஸ்ட்லி இங்க கல்ஃப்ல இருந்தெல்லாம் ஆட்கள் எல்லாருமே ஊருக்கு வருவாங்க. அந்த நேரங்கள்ல டிக்கெட் எல்லாமே ஃப்ளைட்ல ரொம்ப ஜாஸ்தியாட்டு இருக்கும். நம்ம இந்த ஈத் லீவ் வந்துச்சுல, ஒரு 6 நாள் வந்துச்சுல, அதில இது 1 நாள். கடைசி நாள் சொல்ல போயாச்சுன்னா. ஏன்னா, மத்த நாள்லாம் வீட்ல சமைக்க வேண்டாம். ஏன்னா, எல்லாருக்கும் லீவுல, அதனால நம்ம கிச்சனுக்கும் லீவு குடுத்துடலான்ட்டு சமைக்கல. கடைசி நாள் ஓகே, இன்னைக்கு சமைக்கலாம் அப்படின்ட்டு, கடையில போய் கொஞ்சம் காய்கறிகள், மீன் எல்லாம் வாங்கிட்டு வரலான்ட்டு கிளம்பியாச்சுது. ஆல்ரெடி நான் இங்கே உள்ள வெஜிடபிள் மார்க்கெட்டு மட்டும் தனியாட்டு நான் வீடியோ போட்டிருக்கிறேன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்தோம். மீன் வந்து இதை மஞ்சப்பாறைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நெய் மீன்ட்டு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இந்த நெய் மீன் சொல்கிறத சென்னையிலலாம் வஞ்சர மீன் சொல்லுவாங்க. நாங்கள் இதை கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் சீலா மீன், நெய் மீன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் கிங்ஃபிஷ். வேறு மீனில் இது வந்து வாழை மீன். வாழை மீன்லேயே 2 டைப் உண்டு. துப்புவாழை, சாவாழைன்ட்டு. இதில் கட்லெட் பண்ணலாம், துவரன் பண்ணலாம், இனிமேல் பொரிக்கிறது, குழம்பு வைக்கிறது அப்படின்னு நிறைய நம்ம வந்து இதில் செய்யலாம். நான் ஃபுல்லாட்டு மீன் மார்க்கெட் ஃபுல்லாக சுற்றி நான் வீடியோ எடுக்கலை. சும்மா கொஞ்சமாட்டு அப்படியே நான் எடுத்துட்டு, அடுத்தது நம்ம எல்லாமே பக்கத்து பக்கத்தில் தான் இருக்கும். இந்த சென்ட்ரல் மார்க்கெட்டுன்னு இது சொல்லுவாங்க. இப்போ நம்ம மீன் மார்க்கெட் போனோம்ல, அது பக்கத்திலே சிக்கன் மார்க்கெட் இருக்கும். அது பக்கத்திலே மீட்டு. நான் நினைக்கிறேன் மீட்டுன்னு ஒன்றிலே தான் சிக்கன், மட்டன் எல்லாம் பீஃப் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இப்போ நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் 2மே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். ஆக்சுவலாக எல்லாமே நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படியே நடந்தே எல்லாம் போயிடலாம். நம்ம இப்போ கொஞ்சம் காய்கறிகள் வாங்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்கமாட்டு வர்றோம். இங்கே வந்து காய்கறிகள் இருக்குல்ல, காய்கறிகள் எல்லாமே வெளி நாடுகளில் இருந்து தான் இங்கே வர்றது. இங்கே வந்து சொல்ல போயாச்சுன்னா அந்த வின்டர் சீசன் இருக்குல்ல, அந்த டைம் மட்டும் கொஞ்சம் கீரைகள், அப்புறம் கொஞ்சம் தக்காளி அது மட்டும்தான் இங்கே விளையும். அந்த தக்காளியும் பெரிய அளவில் வந்து கிடைக்காது. கொஞ்சமாட்டு யாராவது விற்கலாம், அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். கீரைகள் ஓகே, கொஞ்சம் தாராளமாட்டு கிடைக்கும். இதுதான் நம்ம உள்ளாடி போகக்கூடிய வழி. இங்கே சூப்பர் மார்க்கெட் இந்த மார்க்கெட் இருக்குல்ல, இது சூப்பர் மார்க்கெட்டில் நார்மலாட்டு மார்க்கெட்டு. இந்த மார்க்கெட்டுக்குள்ளாடியுமே ஏசியெல்லாம் வச்சுருக்கோம். ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் வந்து நான் தனியாட்டு நான் வந்து வீடியோ போட்டது கிடையாது. வெஜிடபிள் மார்க்கெட் போட்டிருக்கிறேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்படின்னா, மொத்தமாக அவங்க ஒரு பாக்ஸில் வச்சுருப்பாங்க. அதில் தான் நம்ம எடுக்கணும். அப்படி மொத்தமாகவே எடுக்கணும். இது நம்ம ஊர் காய்கறிகள் இருக்கும்ல, அதில் கொஞ்சமாட்டு காய்கறிகள் வாங்கினேன். வழக்கமாக இந்த வெஜிடபிள் ஷாப்பில் நிறைய காய்கறிகள் இருக்கும். இப்போ வந்து அந்த கப்பல் போக்குவரத்து எதுவுமே இல்லைல்ல, அதனால கொஞ்சம் தான் காய்கறிகள் இருந்துச்சுது. அதுவுமே ரொம்ப ரேட்டாட்டு இருந்துச்சுது. நான் வந்து இப்போ காய்கறிகள் அந்த மார்க்கெட்டுக்கெலாம் போய் மார்ச் மாதம் போனது 3 மாதங்கிட்ட ஆயிட்டுது. கொஞ்சமாட்டு அவியல் காய், அப்புறம் நம்ம ஊர் காய் இருக்குல்ல, சிறுகிழங்கு அது இதுன்ட்டு கொஞ்சமாட்டு வாங்கிட்டு வந்தேன். இனி வீட்டில் போய் அப்படியே நம்ம சமைக்க வேண்டியதான். இங்கே கூடுதலுமே லீவு நாள் வந்து இந்த மாதிரி தான் ஆட்கள் பண்ணுவாங்க. காலையிலே ஆக்சுவலாக இந்த சூப்பர் மார்க்கெட் இந்த மார்க்கெட் வந்து ஒரு 12 மணி வரை இருக்கும். அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த சைடில் ஒரு வண்டி போச்சுல, அது என்னென்னா ட்ரிங்கிங் வாட்டர் இந்த மாதிரி தான் வண்டியில் வரும். இது வந்து நம்ம வீட்டுக்கெலாம் வந்துடும். அங்கே வந்து நம்ம பைசா கொடுத்து வாங்கணும். ஒரு கேன் வந்து நம்ம ஊர் ரூபாய்க்கு 20 ரூபா அந்த மாதிரின்னு சொல்லிக்கலாம். வேறையும் நம்ம வந்து மற்ற மினரல் வாட்டர் இருக்குல்ல, அதுவும் இங்கே இருக்கும். அதுவும் ஒரு கேன் வந்து 300 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்கும். எனக்கு நம்ம ஊரில் ரேட்டெல்லாம் எவ்வளோ இருக்குன்னு அவ்வளோவா தெரியாது. நான் அந்த மஞ்சப்பாறை வாங்கிட்டு வந்தேன்ல, அதில் முருங்கைக்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சுது. அவியல் காய்கறிகள் வாங்கிட்டு வந்ததில் அவியலும் செய்தாச்சு. மீன் பொரித்து இறாலும் பொரிச்சாச்சுது. இது ஃபுல்லாக கன்னியாகுமரி ஸ்டைலில் செய்த சாப்பாடு. கன்னியாகுமரியில் மீன் குழம்புல எண்ணெயே போட மாட்டாங்க. நல்லா தேங்காய் அரைச்சி போட்டு பண்ணுவாங்க.
இதில் ஒன்று என்னென்னா, இந்த மீன் நான் சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்கு மட்டும் கொஞ்சம் ரசம் வந்து நான் பண்ணிட்டேன். இது எங்கள் அம்மா செய்யக்கூடிய மெத்தடில் ரசம். ரசம், அவியல், இந்த பொரிச்ச இறால்லாம் வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது வந்து நைட்டு நான் பசங்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த மாதிரி ஏதாவது கண்ணு, மூக்கு, வாயெல்லாம் வச்சு சின்ன வயசில் கொடுப்பேன். நான் இப்போ வீடியோக்காக சரி நீங்களும் இதை பார்த்தீங்கன்னா யாராவது சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் செய்வீங்கள்ல, அதனால் நான் இது ஷார்ட்ஸுக்குன்னு எடுத்தது அப்படியே இதில் கடைசியில் நான் சேர்த்துட்டேன். 2 கண்ணுக்கு, மூக்குக்கெலாம் நான் வந்து கிரேப்ஸ் வச்சுருந்தேன். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.